வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுக்கான பயணத்துக்கு பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்வார் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தல். கடந்த அரசில் ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டைக்கு இடமாற்றம் செய்யும் திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். பணம் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள், எம்பிக்களின் பெயர்களை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்திய அமைச்சர் நலிந்த ஜாதிச. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த 15ஆம் தேதி தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி தமது 3 நாள் பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விஜயத்தின் போது அனுரகுமார திசாநாயக்க, இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, துணை ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் துவால் உள்ளிட்ட பலரை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை நடத்தியுள்ளார். புதுடில்லியில் ஜனாதிபதி பாரிய வர்த்தகர்களோடு கலந்துரையாடியதோடு இலங்கையில் முதலீடு செய்வதற்கான சாதகமான சூழல் மற்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர் வர்த்தகர்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நடத்திய கலந்துரையாடலின் போது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவினை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புத்தகாயாவிற்கு சென்று மகாவிகாரை மற்றும் ஸ்ரீ மகாபோதியை தரிசனம் செய்துள்ளார். இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் புதுடில்லியில் விடுத்த கூட்டறிக்கை வரவேற்கத்தக்கது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அவர், இந்திய இலங்கை ஒத்துழைப்பு ஸ்திரத்தன்மையினை மேலும் பலப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் திருகோணமலையை ஆற்றல் மற்றும் கைத்தொழில் மையமாக அபிவிருத்தி செய்யும் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை முன்னெடுத்துச் செல்வதாக உறுதியளித்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டுவதாகவும் அந்த அறிவிப்பில் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். இந்தியா உட்பட 39 நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். இதன்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அனைத்து நாடுகளோடும் சாதகமான உறவுகளை விரும்புகிறது என்று அவர் புதுடில்லியில் வைத்து செய்தியாளர்களிடம் கூறினார். இந்தியாவும் இலங்கையும் பாதுகாப்பு, எரிசக்தி, வர்த்தக உறவுகளை மேம்படுத்த முடிவு செய்துள்ளது என்றும் ஹேரத் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் முதல் முன்னுரிமை அதன் பொருளாதார நிலைமையை மேம்படுத்துவது, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடனான அதன் கடன் தொகுப்பை மறுசீரமைப்பது மற்றும் புதிய சுற்றுலா வரவுகளை ஊக்குவிப்பதாகும். முன்னதாக இலங்கை சுற்றுலாத்துறையில் 3 தொடர்ச்சியான அடிகளை சந்தித்திருந்தாலும் இந்த நிலையில் இந்தியா உட்பட 39 நாடுகளின் குடிமக்களுக்கு விசாக்களை இலவசமாக வழங்கும் வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை அகதிகளின் நிலைமையை தமது அரசாங்கம் பரிசீலனை செய்யும் என்றும் கூறியுள்ள அவர், இந்தியாவுக்கான பயணத்திற்கு பின்னர் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்த மாதம் சீனாவுக்கு செல்வார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு விடயங்களில் மீள் பரிசீலனை செய்துள்ள நிலையில் அவர்களது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் பாதுகாப்பு விடயங்களை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நடமாட்டங்களை குறைத்துக் கொள்ள அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளதாக நெருக்கமான வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் அண்மையில் மீள அழைக்கப்பட்டிருந்தமையே காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் எதிர்வரும் நாட்களில் அவரின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிரடிப்படை, ராணுவம் என்பவற்றையும் விலக்கி 60 போலீசாரை மட்டுமே பாதுகாப்புக்கு வழங்க உள்ளதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பொதுஜன பெரமுன கட்சியின் முக்கிய கூட்டங்கள், சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான நிகழ்வுகள் தவிர்த்து ஏனைய அனைத்து வைபவங்களையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். இதேவேளை மஹிந்தவுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக மகா சங்கத்தினர் மத்தியில் அதிருப்தி ஒன்றை உருவாக்கும் முயற்சியிலும் ஒரு சில தரப்புகள் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னைய ஆட்சியில் ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, பிரதமர் அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி செயலகம் ஆகியவற்றை ஸ்ரீ ஜாவர்தனபுர கோட்டைக்கு இடமாற்றம் செய்யும் திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான புதிய அரசாங்கம் கிடப்பில் போட்டுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த அரசாங்கம் இந்த அலுவலகங்களை இடமாற்றம் செய்ய திட்டமிட்டது. இதன் மூலம் அவற்றின் தற்போதைய கட்டடங்கள் கொழும்பு பாரம்பரிய சதுக்க சுற்றுலாத்துறைக்காக அபிவிருத்தி செய்யப்படும். கடந்த அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவும் திட்டமிட்டிருந்தது.
எனினும் இந்த திட்டம் தற்போதைய அரசாங்கத்தால் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பயன்படுத்துவதற்கான மாற்றுத் திட்டம் குறித்து இன்னமும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சத்தின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்கம் மாடிவிளவில் பாராளுமன்ற வளாகத்திற்கு அருகில் புதிய ஜனாதிபதி மாளிகையை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்தது. இது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்கவின் காலத்தில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டமாகும். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையிலான கடந்த ஆட்சியில் அதனை மீள் பரிசீலனை செய்து அதனை அளந்து கொண்டு செல்ல முடிவெடுக்கும் வரை அவருக்கு பின்வந்த அரசாங்கங்கள் அதில் கவனம் செலுத்தவில்லை. தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கையை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் திட்டத்திற்காக அடையாளம் காணப்பட்ட நிலப்பரப்புக்கு பதிலாக பறவைகள் பூங்காவிற்கு பயன்படுத்தப்படும் என்று கூறியது. கடந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு இதேபோன்ற சில திட்டங்களை புதிய அரசாங்கம் ஏற்கனவே கைவிட்டுள்ளது. குறிப்பாக நுரலியாவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற தபால் நிலைய கட்டடத்தை சுற்றுலாவிற்கு பயன்படுத்துவதற்கான திட்டமும் இதில் ஒன்று. அதனை தபால் திணைக்களத்தின் பிரத்யேக பாவனைக்காக தக்க வைக்க ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் புதிய அரசாங்கம் அரசு பங்களாக்களை அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களாக ஒதுக்காமல் பொருளாதார பயன்பாட்டிற்கு பயன்படுத்த தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார். அனுருகுமார திசாநாயக்க இந்திய விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை அடுத்த வருடம் நடத்துவதற்கு உறுதியளித்தமை தொடர்பாக வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டதோடு இந்தியாவின் விருப்பத்திற்காக இவ்வாறு செய்யக்கூடாது என்றார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் 13வது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டிற்கு அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களை தீர்மானிக்க வேண்டும். ஆகவே இந்தியாவின் விருப்பத்திற்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது. மாகாண சபை தேர்தல் தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகளும் காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சமஷ்டி முறைமையிலான அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கு நல்லாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. சமஷ்டி ஆட்சி முறைமை ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அம்சங்களை இல்லாதொழிக்கின்றது. ஆகவே எந்த காரணங்களுக்காகவும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்று சரத் வீரசேகர மேலும் தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பெயர் பட்டியலை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்து ஜெயதிச நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கப்படுத்தியுள்ளார். அதன்படி குறித்த பட்டியலில் முன்னாள் பிரதமர் திமு ஜாரத்னவுக்கு அதிகூடிய தொகை வழங்கப்பட்டதாகவும் அவருக்கு 3 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து இவ்வாறு பணம் பெற்றுக்கொண்டவர்களின் விவரங்களாக ஏஐ ஜகத்குமார் 10 லட்சம் ரூபாவும், KPS குமாரசிறி 9,53,430 ரூபாவும், ஜெயலத் ஜெயவர்தன, நாமல் குணவர்தன, தர்மதாச பண்டார ஆகியோர் தலா 10 லட்சம் ரூபாவும், விதுர விக்ரமநாயக்க 15 லட்சம் ரூபாவும் பெற்றுக் கொண்டுள்ளனர். அத்துடன் பிமரவீர திசாநாயக்க 30 லட்சம் ரூபாவும், லகி ஜெயவர்தன 16.2 லட்சம் ரூபாவும், பி சந்திரசேகரன் 14 லட்சம் ரூபாவும், ஜோன் அமரதுங்கு 40 லட்சம் ரூபாவும், ஜோசப் மைக்கேல் 27 லட்சம் ரூபாவும், DP ஏக்கநாயக்க 48 லட்சம் ரூபாவும், WMF பொன்சேகா 55 லட்சம் ரூபாவும், சட்டத்தரணி ஜயந்த வீரசிங்க 90 லட்சம் ரூபாவும், எலிக் அலுவிகார 22 லட்சம் ரூபாவும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். தொடர்ந்து ரஞ்சித் அலுவிகார 8.6 லட்சம் ரூபாவும், ராஜித சேனாரத்ன 100 லட்சம் ரூபாவும், ஹெகலிய ரம்புக்வெல்ல 110 லட்சம் ரூபாவும், MKADS குணவர்தன 112 லட்சம் ரூபாவும், ரஞ்சித் சொய்சா 188 லட்சம் ரூபாவும் மற்றும் திமு ஜெயவர்தன 300 லட்சம் ரூபாவையும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.